ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் தை மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமையான இன்று ஜனவரி 25, 2025 பஞ்சாங்கத்தின்படி திதி 8:32 இரவு வரை ஏகாதேசி, பின்னர் துவாதசி, நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் 7:07 காலை வரை, பிறகு கேட்டை, யோகம் துருவம் 4:37 காலை வரை, அதன் பின் வியாகாதம், கரணம் பவம் 8:04 காலை வரை, பிறகு பாலவம் 8:32 இரவு வரை, பிறகு கௌலவம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், அமிர்த யோகம் 7:07 காலை வரை, பின்னர் மரண யோகம். நல்ல நேரம் காலை 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரை, மாலை 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 10:30லேருந்து 11:30 மணி வரை, மாலை 9:30லேருந்து 10:30 மணி வரை. ராகு காலம் 9 மணிலேருந்து 10:30 மணி வரை. குளிகை 6 மணிலேருந்து 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரை. கரணம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரை. சூரிய உதயம் 6:35க்கு. இன்னைக்கு சந்திராஷ்டமம் கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க. இன்னைக்கு சர்வ ஏகாதேசி, வாஸ்து நாளும் கூட. காலை மணி 10:41லேருந்து 11:17 வரை மனை மடம் வாஸ்து செய்யக்கூடிய நல்ல நாள், நல்ல நேரம். மதுரை ஸ்ரீ செல்லாத்தும்மன் சப்பரத்தில் பவனி. இந்த ஏகாதேசி இந்த நாள் முழுவதும் இருக்கிறது ஒரு நல்லது. வாஸ்துனால இன்னைக்கு வாஸ்து சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் செய்யக்கூடியதாக இருக்கும். கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இப்போது அவரவர் ராசி பலனை பார்த்துடலாம். இன்னைக்கு மேஷ ராசிக்காரங்க, நல்ல செய்திகள் எல்லாம் அவங்க வீடு தேடி வரும். மிகப்பெரிய ஒரு அளவில் வெற்றிகளை குவிக்கக்கூடிய நல்ல நாள். இன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ரிஷபத்தில் இருந்தாலும் சரி, மேஷத்தில் அந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சந்திராஷ்டமனால் எடுக்கின்ற புது முயற்சிகள் எல்லாமே தவிர்க்கிறது நல்லது. அன்றாட செய்யக்கூடிய வேலைகளை நீங்கள் செஞ்சிருவாங்க, ரொம்ப நல்லது கொடுக்கும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்காமல் தவிர்ப்பது நல்லது. இரவு நேர பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இல்லை போய் தான் ஆகணுன்னா சந்திராஷ்டம நாள் யோசிச்சுக்குங்க. அன்றாட பணியை பண்ணும்போது கண்டிப்பாக தடையில்லாமல் செய்வதுக்கு விநாயகருடைய துணை அப்படிங்கிறது வேணும். விநாயகரை இன்றைக்கி வழிபட்டு வந்தால் தடை நீங்கி உங்கள் காரிய வெற்றி அப்படிங்கிறது அமையும். இன்றைக்கி முழுக்க ஏகாதேசி நாள். அதனால் பெருமாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளை வணங்கி வருவது அப்படிங்கிறது நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுத்தே தீரும். மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த அற்புதமான நாளை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் செழுமை அடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. ரிஷப ராசிக்காரங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறதுனால தேவையில்லாத எண்ணங்கள் வரும், தேவையில்லாத பிரச்சனைகளை பற்றி யோசிப்பீங்க. எடுக்கின்ற எல்லா முயற்சியிலும் ஒரு தடை தாமதங்கள் ஏற்படும். கொஞ்சம் யோசிச்சே செய்யுங்க, ப்ரீ பிளான் பண்ணுங்க. தடையை நீக்கிறதுக்கு விநாயகர் வழிபாடு எப்பவுமே பண்ணிக்கிங்க. இந்த உற்றார் உறவினர்களுடைய வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்தும். நண்பர்களுடைய நட்பு கசப்பு தன்மையை கொடுக்கும். இன்றைக்கி உத்தியோகத்தில் மட்டும் பரிசு வெகுமதி அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தி அப்படிங்கிறது ஏற்படும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். ரிஷபராசிக்காரங்க கடன் தொந்தரவுலேருந்து வெளிவருவீங்க. கடனுடைய விஷயங்களும் உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கும். மனத்தெம்பை கொடுக்கும், மன தைரியத்தை கொடுக்கும். மிகப்பெரிய ஒரு அளவில் வெற்றிகளை அப்படிங்கிறது சாத்தியமாகும்.
இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று 2 நெய் தீபம் போட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா ஏகாதேசி அதுமா சிறப்பான பொருளாதாரத்தை நீங்கள் உங்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மிதுன ராசிக்காரங்க ஆர்வம் மிகுதியால் வெற்றியை பெறக்கூடிய ஒரு உன்னதமான நாளுன்னு சொல்லலாம். இன்னும் இன்ட்ரெஸ்டாக எல்லா ஒர்க்கும் பண்ணுவீங்க. உங்களுடைய ஆர்வத்தை பார்த்து மேலதிகாரோடைய பாராட்டு அப்படிங்கிறது கிடைக்கும். சக பணியாளர்கள் உங்களுடைய சாதனை புரியக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாராட்டுவாங்க. அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே ஆகும். போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடியதாகவும் மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை அதன் மூலியமாக ஏற்படுத்தக்கூடிய உங்களுக்கு மோட்டிவேஷன் நிறைய பேர் கொடுப்பாங்க. அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இன்றைக்கி பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ஏகப்பட்ட நல் விஷயங்கள் சிறப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பச்சை நிற ஆடையை தானம் செய்யறது அப்படிங்கிறது நல்லது. இல்லை குறைஞ்சது பச்சை பயிராவது தானம் கொடுத்துட்டு வாங்க. எள்ளு சாதத்தை அன்னதானமாக கொடுத்தா ரொம்ப நல்லது. இன்னைக்கு சனிக்கிழமை ஏகாதசிக்கு முடிந்த வரைக்கும் 2 பேர்த்துக்கு 3 பேர்த்துக்காவது கொடுங்க. இப்போ ரொம்ப நல்லது. இல்லை என்னால் பண்ண முடியல அப்படின்னா குறைஞ்சது சாப்பாடை வச்சு எல்லை கலந்து காக்கைக்காவது வைங்க. ரொம்ப நல்ல பலனாக அது கொடுக்கும். சனி திசை ஏதாவது போயிட்டு இருந்தால் 100% நல்லது நடக்கும். கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. கடகராசிக்காரங்க முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள், மேன்மை அடைவீர்கள், எல்லாத்துலேயுமே ஒரு மேல்நிலை அடைவீர்கள். உங்களை கண்டு வியப்பார்கள். காரணமின்றி எல்லாம் நடக்காது. அது மாதிரி உங்கள் விஷயத்தில் காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அந்த மாதிரி நல்ல பிராப்தம் உருவாக்கக்கூடிய ஒரு உன்னதமான நாள். மேன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். பிள்ளைகள் நாள் இவ்வளோ நாள் இருக்கின்ற தொல்லைகள் எல்லாம் விலகும். கணவன் மனைவி அப்படிங்கிறது கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலை அப்படிங்கிறது வரும். கடகராசிக்காரங்களுக்கு வழிபாடாக சந்திர வழிபாடு வெற்றிகளை அதிகரிக்கும். இன்றைக்கி பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும். துளசி மாலை அணிவிச்சிட்டு வாங்க, ரொம்ப நல்லது நடக்கும். பொருளாதார சிக்கல் விலகும், கடன் உபத்திரவு விலகும், நிறைந்த பணம் உங்களுக்கு சேரும். கடகராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்பம் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிகமான மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல மென்மேலும் பொருள் சேரக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி அமையும். இன்றைக்கி இதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் என்னென்னலாம் உங்களுக்கு லக்ஸுரியஸ் வரணுமோ அதெல்லாம் இந்த நாளில் வரும். அதே மாதிரி புது உறவுகள்னால் இன்பத்தை கொடுக்கக்கூடிய, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியான உறவு அப்படிங்கிறது உங்களுக்கு இயற்கையாகவே இன்றைக்கி அமையும். நண்பர்களுடைய வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு மிகுந்த ஆனந்தத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க உங்கள் டைமை. இன்றைக்கி அதற்கான ஒரு நல்ல உத்தமமான நாள். பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது கிடைக்கும், ஆதரவுங்கிறது கிடைக்கும். சில பேர் இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். சிம்மராசிக்காரங்களுக்கு முக்கிய முடிவுகளை எடுத்து முதல் தர யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல பிராப்தமாக இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டு. மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடியதாக சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டு. அனைத்து துறைகளிலுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அதி உத்தமமான ஒரு நல்ல நாள். மிகப்பெரிய ஒரு உச்சாணியை அடக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சர்வ ஏகாதசினால துளசி மாலை அணிவித்து வாருங்கள். மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. கன்னி ராசிக்காரங்க உழைப்பு உயர்வு தரும். அது மாதிரி கடின உழைப்பை இன்னைக்கு போடுவீங்க. நிறைய வெற்றிகள் பெறக்கூடிய முனைப்பான விஷயங்கள், சூட்சமங்கள், தந்திரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்துவீங்க. ராஜதந்திரம் அப்படின்னா உங்ககிட்ட நிறையா இருக்கும். சைலண்ட்டாக மூவ் பண்ணுவீங்க எல்லா விஷயத்தையும். கன்னிராசிக்காரங்க உழைப்பின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருப்பவர்கள். உங்களை அசைக்கிறதுக்கு நீங்கள் தான் உங்களுக்கு டார்கெட்டு. நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது யாராலையுமே கெடுக்க முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க கன்னிராசிக்காரங்க.
பொதுவாக கன்னிராசிக்காரங்க யார்கிட்ட சேரணும் சேரக்கூடாதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால கெட்டவர்களுடைய சகவாசம் அப்படிங்கிறது அப்படியே ஒரு மீன் நழுவி போற மாதிரி நழுவிட்டு எஸ்கேப் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு. கன்னிராசிக்காரங்களுக்கு இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது இயற்கையாலே இருக்கு. ஆசிலேஷன் மாதிரி இந்த பக்கம் நிலைன்னா இந்த பக்கம் நிற்பீங்க, அந்த பக்கம் நிலைன்னா அந்த பக்கம் நிற்பீங்க, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவீங்க. அதுவே கன்னிராசிக்காரங்களும் மிகப்பெரிய பலமா ஒரு காலகட்டத்தில் அது அமைஞ்சிரும். சில டைம்ல நேரடி பாதையில மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சாத்தியமாகும். கன்னிராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. துலாம் ராசிக்காரங்க, தன பிராப்தம் உண்டாகும், மிகப்பெரிய பொருள் சேர்க்கை உண்டாகும், வயது வரம்பு மீறி ஒரு சில விஷயங்களை நடத்துவீங்க. பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது இன்னைக்கு விலகும், கடன் தொந்தரவு விலகும், உங்களுக்கு நிறைய பணம் வரப்போகுது. துலாம் ராசிக்காரங்களுக்கு அனைத்து துறைகளுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு அச்சாணியாக கண்டிப்பாக உண்டு. உழைப்பு உயர்வை தரும்ன்ற ஒரு கான்செப்டோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிறைய உங்கள் பக்கம் இருக்கும். எங்கே இருக்குங்க? ஒருவேளை சனி திசை நடந்துட்டு இருக்கான்னு பாருங்கள், அதுவே உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துரும். துலாம் ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வாழ்வு அப்படிங்கிறது ஏற்படும், நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது. மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது. அனைத்து துறைகளுமே மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களுக்கு விமோசனமாக மிகப்பெரிய ஒரு நற்புத்தியை கொடுக்கக்கூடிய நல்ல எண்ணங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். நிறைந்த செல்வங்களை சேர்க்கக்கூடியதாகவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களால் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படக்கூடியதாகவும் இன்னைக்கு இருக்கும். வண்டி வாகனத்தில் உஷாராக கவனமாக கையாளணும். அதிக ஸ்பீடில் போகாதீங்க, அதுவே ஒரு பிரச்சனையை கொடுத்துரும். மிகப்பெரிய உச்சாணியாக அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வாழ்வை கொடுக்கும். கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. தனுசு ராசிக்காரங்க, பாசம் அதிகரிக்கும், அன்பு அதிகரிக்கும், மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். உடல்நிலையில் சோர்வு அப்படிங்கிறதெல்லாம் விலகக்கூடியதாகவும் இன்னைக்கு இருக்கும். ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொண்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தனுசு ராசிக்காரங்களுக்கு. வெற்றி உங்களுக்கு மிக இலகுவாக கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். குழந்தைகள் மீது பாசம் வைத்து அதன் மூலயமாக சந்தோஷம் அடைவீர்கள். யோக பிராப்தம் அப்படிங்கிறது இயற்கையாகவே வேலை செய்யும். தனுசு ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்னைக்கு ஏகாதேசி வழிபாடு நல்லது, பெருமாள் வழிபாடு நல்லது. கற்கண்டை வர பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை பொருளாதார ரீதியாக கொடுத்துரும். கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். மகர ராசிக்காரங்க, பக்தி அதிகரிக்கும், ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். சில பேர் கும்பாபிஷேகம் எடுத்து செய்வீங்க. நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிறது. அது இன்னைக்கான அது ஒரு நல்ல நாள். நிறைய பொருளாதார நெருக்கடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருவீர்கள். கடன் தொல்லை விலகும், ப்ரொமோஷன் இன்சென்டிவ் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். ஏற்றம் மிகுந்த நல்ல நாளாக மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கும். சத்தியமான ஒரு உண்மை என்னன்னா, மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். இன்றைக்கி சில பேர் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான வாஸ்து பார்ப்பீங்க, அதுவும் இன்றைக்கி நடக்கும் சில பேர்த்துக்கு. கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கும்பராசிக்காரங்க, செலவு அதிகரிக்கும், வீட்டில் சுப செலவுகளும் அதிகரிக்கும். தேவையில்லாத செலவை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சேவிங்ஸ் அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதே மாதிரி ஏதாவது கடன் வாங்கி செலவு பண்ணுவீங்க, இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்தில் மிக கஷ்டமான ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுவிட்டும். அதனால் கும்பராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். பெருமாள் அருகில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு சென்று வாருங்கள். பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். வீடு மனைவி அமையும், ஆபரணங்கள் அமையும். கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மீன ராசிக்காரங்க,
மறதி அதிகரிக்கும், சந்தோஷம் அப்படிங்கிறது ஏற்படாது. துக்க துயரமான காரியங்களுக்கு நீங்கள் சென்று வருத்தப்படுவீங்க. சில வீட்டில் பிரச்சனைகள் தலை தூக்கும், மறதினால் சில நஷ்டங்கள் ஏற்படும். அதனால் மீனராசிக்காரங்க உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லது, எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ப்ரீ பிளான் பண்ணிக்கிங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ரெஸ்பான்ஸோடு பண்ணுங்கள். அதுதான் மீனராசிக்காரங்களுக்கு இப்போது இன்றைக்கி நாளுக்கு நல்லது. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபட நல்ல ஏற்றங்களே மாற்றங்களே கொடுக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துக்கினேன். நன்றி. அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.